Hello viewers, நீங்க பார்க்க போறது One Piece episode 816 part 1. ஓபன் பண்ணா நம்ம சாப்பர் சஞ்சியை தேடி ஒவ்வொரு கண்ணாடியா போய் சஞ்சின்னு கத்திட்டு இருப்பான். இப்படி சடனா போய் இவன் கத்துறதுனால அந்த கண்ணாடியை பார்த்து நிறைய பேர் பேதி ஆயிடுவானுங்க. நார்மல் டைம்ல போனாலே அள்ளுவிடும். இதுல குளிக்கிற டைம்ல குறுக்க போந்தவொடனே இன்னும் பயந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியே ஒவ்வொரு இடமா அலப்பற பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. இப்படி கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா அதான் இல்ல. அந்த ரயில் மண்டையனை புடிச்சு மண்டையிலேயே 4 போடு போட்டு அவன் தான் ரிக்ஷா மாதிரி இவங்களை எழுத்துட்டு போயிருக்கான். ப்ரூலியையுமே புடிச்சு மூட்டை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவகிட்ட ரெஸ்பான்ஸே இல்ல. பின்ன ஆல்ரெடி சுடுதண்ணியில வெந்து போனா மறுபடியும் ஷாக்குலா கொடுத்து வச்சிருக்கு. எப்படியும் தெளிறதுக்கு லேட் ஆகும். ஆனாலுமே கேரட் விடாம முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அந்த ஹோல் கேக் சாட்டுல இருக்க கண்ணாடியை ஆல்ரெடி நம்ம ஆளுங்க பாத்துட்டாங்க. ஆனா இவங்களை தூக்கி கொண்டு வந்து அடைச்சு வச்சதுனால இப்ப அது எங்க இருக்குன்னு தெரியல. அவ வேற மயக்கத்துல இருக்கா. இந்த ட்ரெயின் மண்டையன்ட்ட கேட்டா அவன் தெரியலாமா. இவங்களோட கணிப்பு படி கண்டிப்பா லூஃபியை நம்பியே செஞ்சியை மீட் பண்ணிருக்கணும். கடைசியா இவங்க கண்ணாடியில பார்க்கும்போது பிக் மாமோட கேசலுக்கு போறதா தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க கையில ப்ரூலி இருக்க வரைக்கும் இவங்க எங்க வேணாலும் ஈஸியா மிரர் வழியா ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஆனா அந்த லூசு வேற மயக்கத்துல இருக்கே. ஐயோ ஏந்திரி, இதுக்கெல்லாம் டைம் இல்ல, நாங்க சட்டு புட்டு நாங்க போயாகணும் அப்படின்னு கேரட் ப்ரூலிய போட்டு படாத பாடுபடுத்துவா. சரி அவ எந்திரிக்கிட்டோன்னு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ இவங்களே தெரியலான்னு முடிவு பண்ணி வேகமா போவாங்க. அதே நேரம் இங்க ஒப்பேரா மண்டையன் ஜாலியா புக்கு படிச்சுட்டு இருப்பான். லூஃபி காட்டு கத்திட்டு எஸ்கேப் ஆறதுக்காக படாத பாடுபடுவான். கொஞ்சம் நல்லா பாருங்க, கைய இந்த சுத்துனான்னா அவன் கை பிச்சுக்கிட்டு வந்துடாதா. இந்த மேட்டரை சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். பிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க போயே தீர்வேன்பா. நம்பி பார்த்து பயந்து போய் காட்டு கத்துவா. இன்னும் விரியாயி கண்ணா பின்னான்னு பாடியில அவனோட கையை சுத்துவான். கையை கொஞ்சம் கொஞ்சமா கிளியும். யோசிச்சு பாருங்க, கையை பிச்சுக்கிட்டு போறான்னா அப்ப எந்த அளவுக்கு கொலவெறியில இருக்கான்னு. இங்க இருந்து தப்பிக்க வேற எந்த வழியும் இல்லையாமா. அதனால நான் இதத்தான் பண்ண போறேன்னு இழுன்னு இழுப்பான். கையை கொஞ்சம் கொஞ்சமா கிழிது, ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கடந்து சாகுறதுக்கு கை பிஞ்சு போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இழுத்தவன் கால் வலிக்கி விட்டு கண்ணா பின்னான்னு சுத்தி அப்படியே பேன்னு போய் விழுவான். ஒப்பேரா பார்த்துட்டு நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. ஏன்டா தேவையில்லாம உசுர வாங்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் சைலண்டா இருப்பான். அவன் கண்ணுல ரிங்கே சுத்திடுச்சு. அப்பவுமே அந்த லூஃபி மடையவில்லை, மறுபடியும் எந்திரிச்சு இதுக்கு முன்னாடி எவ்வளவு சுத்தினானோ அதே அளவுக்கு மறுபடியும் சுத்த ஆரம்பிச்சிருவான். நமிக்கு லைவா அவன் கையை பிரியறத பார்த்தோன்னே அப்படியே பீதி ஆகுது. சொன்னாலும் தான் கேட்க முடியறானே. அதே நேரம் இங்க ரைச்சுவா காட்டுறாங்க. அவளோட கால்ல யாரோ சுட்டுட்டாங்கல்ல. சோ நடக்க முடியாம நொண்டி போயிட்டு இருப்பா. இதுல வேற இந்த மேட்டர் நான் உடனே சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது நல்ல வேலையா அங்க புட்டிங் வந்துருவா. அவ பார்த்துட்டு அச்சோ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஷாக் ஆகி அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே கட் பண்ணி பிக் மாமா காட்டுறாங்க. அவன் அந்த ட்ரெஷர் ரூமோட டோரை உடச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டான்னு வைங்க. இப்ப நம்ம ப்ரூக்கு நல்லா தோக்கா மாட்டிட்டான். மேல என்னடா பண்ணிட்டு இருக்க விளக்கன்னு கேட்டா ரோட் பானைகளை காப்பி எடுத்துட்டு இருக்கேன்னு நம்ம லூஃபி எப்படி கேட்டவன வளருவானோ அதே மாதிரி வளருவான். பரவாயில்லையே தம்பி, ரொம்ப நல்லவனா இருக்கியே. ஆனா இதுக்கப்புறம் நீ இங்க இருந்தீங்கன்னா உன்னோட உசுருக்கு தான் ஆபத்து. பேசாம சரண்டர் ஆயிரு, இல்லன்னா காலு பொட்டனில அடிக்கிற அளவுக்கு ஓடிரு, இல்லன்னா உனக்கு தான் சங்குன்னு ஒண்ணு கேஷுவலா டோரை திறந்துட்டு வந்து அப்படியே மாசா ஒரு லேண்டிங் பண்ணுவான். இது வரைக்கும் ப்ரூக்கு இப்படி ஒரு மாஸ் கட்டி நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. நேருக்கு நேரா நின்று பிக் மாம் கூட சண்டை போட ரெடி ஆயிட்டான். அவ்வளவு தைரியமா நீ கேட்டா வேற வழி இல்லையே. எம்பரர் கூட சண்டை போட்டாகணும்னு நிலைமை வந்துருச்சு. அதனால பயந்து நடுங்கிறத விட இறங்கி அடிச்சிட வேண்டிதானே. நம்ம பையன் இன்னுமே அவனோட மிஷனை கம்ப்ளீட்டா முடிக்கல. அதனால இவளை காலி பண்ணா மட்டும்தான் அந்த ரோட் பானகிளிஃப காப்பி எடுக்க முடியும். கத்தி அவ மூஞ்சுக்கு நேரா நீட்டி சண்டைக்கு ரெடி அனுப்பான். அவ பார்த்துட்டு விழுந்து சிரிப்பா. ஐயோ காமெடி பீஸ்ன்னு. பின்ன அவ்வளவு சீக்கிரமா ஒரு எம்பரரை பீட் பண்ண முடியும்னு எப்படா கண்ணா நீ பகல் கனவு கண்டுட்டு வந்த? உனக்கு அறிவு இருக்கான்னு கேப்பா. எனக்கு தான் மூளையே இல்லையே, எங்கத்த அறிவு இருக்கும். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, என் உசுர கொடுத்தாச்சு உன் உசுரை எடுக்காம விட மாட்டேன்னு சண்டைக்கு ரெடி அனுப்பான். சரி அவ ஆசையா ஏன் கெடுப்பானேன்னு அவ சண்டையை ஸ்டார்ட் பண்ணிடுவா. அதுக்காக அவெல்லாம் ஃபர்ஸ்ட் இறங்கி அடிக்க மாட்டா. அவகிட்ட ஜூயிஸும் ப்ரொமீத்தியஸும் இருக்குல்ல, அது கூடவே அவ தலையில ஒரு கேப் ஒன்று போட்டிருக்காளே, அதோட பேரு நெப்போலியன், அது கத்தி. இது மூணுத்தையுமே சண்டைக்கு இறக்கி விடுவா. இதை தாண்டி போய் தான் அவன் பிக் மாமியை காலி பண்ணும். ஆனா அவ முடிவு பண்ணிட்டா இனிமேட்டு நீ எனக்கு தான் சொந்தம்னு. ஏன்னா நம்ம பையன் வித்தியாசமா இருக்கான்ல. சோ வித்தியாசமா இருக்க எல்லாமே பிக் மாமுக்கு பிடிக்கும். அதனால ப்ரூக்கையும் பிடிச்சு போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கொல்ல மாட்டா, ஆனா கொல்லுவா. அப்படியே கட் பண்ணா நம்ம பெட்ரோவை கோட்டையாடுக்கு தனியா கூப்பிட்டு வந்துட்டாங்கல்ல. அங்கதான் அவனுக்கும் டமகோக்கும் சண்டை. சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல்ல சண்டை போடுவான்னு வைங்க. பெட்ரோவே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிருவான். ஆளு பார்க்க தான் பல்லு குத்துற குச்சி மாதிரி இருக்கான். ஆனா அட்டாக் ஒண்ணு வேற லெவல்ல தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனோட சேஃப்டிக்காக ஸ்பெஷலான ஐட்டத்தெல்லாம் வியர் பண்ணியிருக்கான். அந்த சூட்டை காலி பண்ணா மட்டும்தான் அவனையே காலி பண்ண முடியும். பெட்ரோல்லாம் என் ஃப்ரெண்டுக்காக நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டான்னு கொல்ல வெறியில சொல்லுவான். ஆனா என்னன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெட்ரோவும் அவனோட ஃப்ரெண்டும் தான் இங்க வந்திருப்பாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளக்கரடி. அவன் பேரு ஜப்போ. இங்க ஃபுல்லா ஸ்வீட்ஸா இருக்கிறத பார்த்தோன்னே அப்படியே ஆடி போயிருவான். அவனுக்கு அந்த ஸ்வீட்டோட ஸ்மெல் பிடிக்கல போல, மூக்க பொத்திட்டு வருவான்.
அப்படி அங்க வந்தவங்கள பெக்கோம்ஸ் பார்த்துட்டான். உடனே சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே மிங்ஸ் கூட்டம் தானே. பிக் மாமோட பைரட்டு நீங்க என்ன விஷயமா இங்க வந்தீங்கன்னு கேட்பான். இவங்க வந்ததே பிக் மாம் கிட்ட இருக்க ரோட் பானகிலிஃப் ஆட்டைய போடதான். இந்த மேட்டர் எப்படி அவங்கிட்ட சொல்றது? தெரியாம இருக்கதான் கண்ணா, உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது, அதனால சைலண்டா இருந்தவன அவனும் கம்முன்னு விட்டுருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நேரா கோட்டைகளை பூந்து அங்க இருந்த ஹோமிஸ் எல்லாத்தையுமே பொல்லா காட்டிட்டாங்க ரெண்டு பேரும். இப்ப அடிச்சு தெரிய விட்டானே அதே மாதிரிதான் அப்பவுமே அடிச்சு தெரிய விட்டுருப்பான். அப்ப அந்த டமகோ என்ட்ரி கொடுத்திருப்பான். அவன் இந்த டெரிட்டோரிக்குள்ள நான் யாரையும் விட மாட்டேன், என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை ரெடி ஆயிருப்பான். அப்பதான் பெட்ரோவும் டமகோவும் ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த சண்டையில தான் பெட்ரோவுக்கு ஒரு கண்ணே வெட்டு போட்டிருக்கும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஐலாண்டுக்கு வந்தவனுங்க அந்த பானகிலிஃபை மட்டும் காப்பி எடுக்காம போனானுங்கன்னா இவ்வளவு தூரம் வந்தது சண்டை போட்டது எல்லாமே வேஸ்டா போயிருமே. அதனால ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்னு பெட்ரோ எல்லாம் கொல்ல வெறியில நிப்பான். அடுத்தடுத்த எபிசோட்ல இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். டாடா. Yeah!